ஹலோ மக்களே, வெல்கம் டு எஸ்பி சினிஃபைல் யூடியூப் சேனல். இனி நீங்க பார்க்க போறது இன்னைக்கு சோனி லைவ் ஓடிடில ரிலீஸ் ஆன பிருந்தா அப்படிங்கிற தெலுங்கு வெப் சீரிஸோட ரிவ்யூ தான் பார்க்க போறீங்க. இந்த சீரிஸ்ல த்ரிஷா, ரவீந்திர விஜய், இந்திரஜித், அனந்த்சாமி இவங்க நடிச்சிருக்காங்க. இந்த சீரிஸை டைரக்ட் பண்றவர் சூர்யா மனோஜ் வங்காலா. இப்போ இந்த சீரிஸோட ரிவ்யூக்கு போறதுக்கு முன்னாடி என்னோட சேனல் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க இப்ப சீரிஸ் ரிவ்யூக்குள்ள போலாம். சீரிஸோட கதையை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்திலேயே ஒரு 80s செட்டப்ல ஒரு கிராமத்துல ஒரு மூட நம்பிக்கையால ஒரு குழந்தைய பலி கொடுக்கறதுக்காக ஊர் மக்கள்லாம் ரெடியா இருப்பாங்க. அந்த டைம்ல அந்த குழந்தையோட அம்மா, அந்த குழந்தையோட அண்ணன் எப்படியாவது அந்த பொண்ணை காப்பாற்றணும் அப்படின்னு ட்ரை பண்றாங்க. ஆனா அவங்க அம்மாவை பிடிச்சிடுறாங்க. இந்த குழந்தைய ஒரு வண்டியில ஏத்தி விட்டு அமைச்சிடுறாங்க. அந்த அண்ணன் வழி தெரியாம தனியா வேற எங்கேயோ போயிடுவான். அப்படியே கட் பண்ணா பிரசன்ட்ல அந்த பொண்ணு தான் த்ரிஷா வளர்ந்து போலீஸ் எஸ்ஐயா இருப்பாங்க. அவங்கள ஜெயபிரகாஷ் தான் அந்த வண்டியில இருந்து சின்ன வயசுல காப்பாத்தி வளர்த்துட்டு இருப்பாங்க. அவரும் ஒரு பாயிண்ட்ல இறந்துருவாரு கொலை செய்யப்பட்டு. இப்ப த்ரிஷா வேலை பார்க்குற அதே போலீஸ் ஸ்டேஷன்ல தான் ரவீந்திர விஜயும் வேலை பார்க்கறாரு. இவங்களுக்கு ஒரு கொலை கேஸ் வருது. அங்கிருந்து இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்கிறாங்க. முதல்ல அது ஒரு சூசைட் அப்படின்னு சொல்லி க்ளோஸ் பண்ணிடலாம்னு அவங்க மேலதிகாரி சொல்றாங்க. ஆனா த்ரிஷாக்கு அது ஏதோ கொலை அப்படின்னு சொல்லி இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு தெரியாமலே ஒரு பாயிண்ட்ல நிறைய கொலைகள் நடக்குது. த்ரிஷாக்கு அந்த பொறுப்பை கொடுத்து கண்டுபிடிக்க சொல்றாங்க. அவங்க ரவீந்திர விஜயோட சேர்ந்து அந்த கொலையாளியை கண்டுபிடிக்க இறங்குறாங்க. அவங்களோட பிரைம் சஸ்பெக்டா இந்திரஜித் வந்து மாற்றாரு. அவர் ஒரு சோஷியல் ஆக்டிவிஸ்ட். சோ அதனால அவருக்கு ஏகப்பட்ட சப்போர்ட் இருக்குது அண்ட் ரொம்ப நல்லவரா அவரையும் காட்டிக்கிறாரு. ஆனா த்ரிஷாக்கு இவர் மேல ஒரு சந்தேகம். அதுக்கப்புறம் அந்த சந்தேகம் போய் ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க. அப்படியே பேரலா அனந்த்சாமி நிறைய கொலைகள் பண்ணிட்டு இருக்காரு. சோ அனந்த்சாமி தான் கொலையாளி அப்படின்னு பாக்குற நமக்கு தெரியும். ஆனா போலீஸ் அவங்களை எப்படி ரீச் பண்றாங்க, எப்படி கண்டுபிடிக்கிறாங்க, கொலையெல்லாம் எதுக்கு பண்றாரு, இந்த கொலைக்கு பின்னாடி வேற யாராவது இருக்காங்களா அப்படிங்கறத பாக்குறது தான் இந்த சீரிஸோட மிச்ச கதை. இது ஒரு கிரைம் த்ரில்லர் ஜானர். இப்ப இந்த சீரிஸோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பார்க்கலாம். முதல் பாசிட்டிவா தோன்றது இந்த இன்வெஸ்டிகேஷன் எடுத்துட்டு போன விதம் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது, சுவாரஸ்யமாவும் இருந்தது. சும்மா ஃப்ளூக்ல எதுவுமே கண்டுபிடிக்காம அதுக்கு ஒரு லாஜிக் வச்சு நல்லா கொண்டு போயிருந்தாங்க. அதே மாதிரி இந்த கொலையெல்லாம் ஏன் பண்றாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு ரீசன் இருக்கும். அந்த ரீசன் ஸ்ட்ராங்கா அமைகிறதுக்காகவே ஒரு பிளாஷ்பேக் சீக்வன்ஸ் வச்சிருக்காங்க. அதுவும் இன்ட்ரெஸ்டிங்காவே இருந்தது. இதுதான் த்ரிஷாவோட ஃபர்ஸ்ட் வெப் சீரிஸ். இதுல எப்படி பண்ணிருப்பாங்க அப்படின்னு நம்ம ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. அதை ரொம்பவே அழகா பூர்த்தி பண்ணியிருந்தாங்க. ரொம்ப ஒரு சட்டிலான ஆக்டிங். அவங்களுக்கு ஈடு கொடுக்கிற விதமா கூட இருக்கிற சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸான இந்திரஜித், ரவீந்திர விஜய், ஜெயபிரகாஷ் எல்லாருமே அவங்களோட பெஸ்ட்டை கொடுத்திருக்காங்க. குறிப்பா அனந்த்சாமி ரொம்பவே சூப்பரா நடிச்சிருக்காரு. அதே மாதிரி பிளாஷ்பேக் போர்ஷன்ல வரவங்களும் ரொம்பவே நீட்டா நடிச்சிருக்காங்க. சோ பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே அவங்களோட பெஸ்ட்டை கொடுத்திருக்காங்க. கதையோட மெயின் கருவே மூட நம்பிக்கையால எவ்வளவு பேர் எப்படி எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கறத காட்டுறது தான். சோ அதை ரொம்பவே அழகா நிறைய சீன்ஸ் மூலமா கன்வே பண்ணிருக்காங்க. அதுவும் பாக்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்தது. டெக்னிக்கலா சினிமோட்டோகிராஃபி அண்ட் பிஜிஎம் ரெண்டுமே சூப்பரா இருந்தது. இதெல்லாம் தான் இந்த சீரிஸோட பாசிட்டிவ்ஸ். இப்ப நெகட்டிவ் சைட் பார்க்கலன்னா முதல் நெகட்டிவா தோன்றது சில போர்ஷன்ஸ் வந்து கொஞ்சம் டிராகியா இருந்தது. குறிப்பா த்ரிஷாவோட தங்கச்சியா ஒரு கேரக்டர் வருவாங்க. அவங்களுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்டு, அதனால நடக்கக்கூடிய பிரச்சனைகள் த்ரிஷா எப்படி சால்வ் பண்றாங்க, இவங்க ரெண்டு பேருக்குள்ள எப்படி பாண்ட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் நடக்கும். அது கொஞ்சம் தேவையில்லாத ஒரு போர்ஷன் மாதிரி இருந்தது. ஏன்னா இந்த கதைக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லை. அதே மாதிரி போலீஸ்னாலே வந்து இன்டர்னல் பாலிடிக்ஸ் இருக்கும், அதுக்குள்ள ஒரு சண்டைகள் இருக்கும் அப்படிங்கிறது காட்டுறதுக்காக சில சீன்ஸ் வச்சிருக்காங்க. அதுவும் ரொம்ப ஒரு ரெகுலர் டெம்ப்ளேட் மாதிரியே இருந்தது. ஸோ அதுவும் பெருசா சுவாரஸ்யமா இல்லை. குறிப்பா நமக்கு பார்க்கும்போது ரொம்ப தோணுது தமிழ் டப்பிங் பண்ணிருக்காங்க. த்ரிஷாக்கு டப் பண்ண வாய்ஸ் சுத்தமா எடுபடவே இல்லை. ஒரு சிங்க் ஆகாத மாதிரியே இருந்தது. மொத்தத்தில் இந்த சீரிஸை பத்தி சொல்லணும் அப்படின்னா டைரக்டர் ஒரு மூட நம்பிக்கையை வச்சு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கிரைம் த்ரில்லர் சீரிஸ் கொடுக்க ட்ரை பண்ணிருக்காரு. என்ன பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப போரிங்கான சீரிஸ் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு ஒன் டைம் வாட்சபிள் சீரிஸ் தான். கொஞ்சம் டியூரேஷன் மட்டும் ட்ரிம் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பாவே சூப்பராகவே இருந்திருக்கும். மொத்தம் 8 எபிசோட்ஸ் இருக்குது. தமிழ் டப்பிங்லயும் அவைலபிளா இருக்குது. அடல்ட் கண்டென்ட் பெருசா இல்லை, ஆனா கொஞ்சம் வயலன்ஸ் இருக்குது. ஸோ ஃபேமிலியோட பார்க்கும்போது கொஞ்சம் காஷியஸா பாருங்க. அடுத்த ரிவ்யூல சந்திக்கிறேன். பை, டேக் கேர்.